ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா செகி கோத்தடமான் சாரால் ஐசிஎஸ் குரலோட ஒரு சூப்பரான தீபாவளி கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இருக்கோம். நானும் கதிர் அண்ணனும் வந்து ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. என்னென்ன சுவாரஸ்யமான அங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. You all have a good night. Thank you. சொல்லாத கவனிக்கலையே. ஹோஸ்டிங் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன். ஸோ அது வந்து ப்ரொஃபஷனல் லெவலுக்கு கூட்டி போனவங்க 2 பேர். அது முக்கியமாக ஒருத்தர் கதிரவன் இருக்காரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா the one and only ultimate star searchல ஒன்று ஸ்டேஜ் ஷேர் பண்ணோம். நான் தர்ஷினி அண்ட் ஆல்சோ விக்னா. அவங்க 2 பேரையும் மேடைக்கு வரமா நான் போயிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் விக்னா கதிரவன் என்ன பண்ணி ஸோ வழக்கமாக அண்ணன் வந்து மிமிக்ரி பண்ணி கேட்டேன், அவரும் பண்ணி கேட்டிருக்கேன். யார் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்காகவே ஒரு பிரம்மாண்டமான பர்ஃபார்மன்ஸ் ஆகிருக்காங்க அவங்க 2 பேரு. நன்றி நன்றி நன்றி. Thank you so much, MC Prasad. நாங்களே என்ன பண்ண போறோம் தெரியல. MC Prasadக்காக ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்தாங்க. Ladies and gentlemen. Yes, okay. Okay, so சூப்பரான எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் பார்த்து முடிச்சிட்டு நேரா நம்மள இறக்கி விட்டாங்க. அவங்க பாருங்க யாரோ புதுசா என்ன இங்க பார்த்தீங்களா? கிட்ட ஆடுது இல்ல. Yes, so ladies and gentlemen, மொத இன்ட்ரோ듀ce பண்ணிக்கிறோம். நான் கதிரவன் and I am Vigna Polgot. Vigna Polgot. Polgotனா பொல்னா முத்து, காட்னா சாமி, முத்து சாமி எங்க அப்பா பேரு. நல்ல வேளை எங்க அப்பா பேர் குலசேகரன். அதை நான் இங்கிலீஷ்ல மாத்தினா என்ன ஆகும் தெரியல. சோ கேடி பாவம். நல்லா இருக்காது. சரி ஓகே. சரியா முத சச்சு சவுண்ட் செக் வர சொன்னாங்க வந்தியா? அல்லாமா. ஓகே சரி, எப்படியும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி சவுண்ட் செக் பண்ணனும். ஆமா சரி. சவுண்ட் பண்ணா டிசைனா கோச்சிக்காதீங்க. சோ நான் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் சவுண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே செக் 1 2 1 2. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, செக் 1 2 செக் 1 செக் தான் நான் பண்ணிட்டேன். அந்த பேஸ் மட்டும் கொஞ்சம் ஏத்திருங்க. நாம சொன்ன மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அத்தர் பண்ணிருக்கப்பா. சீக்கிரம் டெஸ்ட் பண்றோம். நான் டெஸ்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே ரைட். நீங்க செக் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான் ஃபைனல். ஓகே சூப்பர். உங்களுக்கு பார்த்தாலே சிறப்பா இருக்கு. இப்போ வர நான் செக் பண்றேன். ஓகேவா? செக் 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 செக். மைக் செக். மைக் செக். மைக் செக் 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 செக். Check, microphone. Check, check, microphone. Check, two. Check, microphone. Check, three. Check, microphone. If it four, two, three, four. அதாவது உன்னை மைக் செக் பண்ண சொன்னா அந்த மைக்ல எச்ச தூக்கி புளிச்சு ஊற வச்சு ஆனா அப்புறம் காய போட்டுருக்கு. ஓகே ஓகே அது பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அப்புறம் நம்ம நேரா கான்செப்ட். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. சரி, அதாவது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது மலேசியால சுல்தான்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமா சுல்தான் இருக்காங்க. ஜெயில் சுல்தான், அந்த சுல்தான்ல நம்ம சுல்தான், மலேசியா சுல்தான், ஜோஹர் சுல்தான், கடார் சுல்தான், இந்த மாதிரி சுல்தான்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? எஸ் எஸ். அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒற்றுமை அப்படின்னா என்ன? ஒரு சிமிலரிட்டி இருக்கும். மேபி young girls மேரேஜ் பண்ணிக்கலாம். சாமி கான்ட்ரோவர்ஷியல் மாட்டுக்கீங்க. கட் பண்ணிருங்க. இல்ல இல்ல, அதுக்கான ஆன்சர் ஒண்ணு இருக்கு. ஆனா நான் கடைசியா சொல்றேன். அதுக்கு தான் இப்ப நீ கேள்வி இல்ல இல்ல, இப்ப எல்லாரும் யோசிக்கணும் இல்லையா? யோசிச்சிருவாங்க. ஓகே ஓகே சோ சரி கான்செப்ட். எத்தனை பேருக்கு தளபதி ஃபேன்ஸ் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு தல ஃபேன்ஸ் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு தனுஜா ஃபேன்ஸ் இருக்கீங்க? தனுஜா ஃபேன்ஸா? ஆமா அக்கா வந்துட்டேன்டோ. ஏய் ஏய் பாத்தியா எல்லாம் என்னென்ன கண்டென்ட் பாக்குறாங்க பாத்தியா? டேஞ்சரஸ்.
Dangerous close. நம்ம வேற கான்செப்ட் பேசலாம். சரி இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்க பார்த்தீங்கன்னா தீபாவளி வருதுன்னா தீபாவளி பஜார் சரி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்மளும் என்ன பண்ண போறோம் அந்த கான்செப்ட்ல தீபாவளி பஜார் தான் செய்ய போறோம். ஓகே ஸோ தீபாவளி பஜார்னாலே பலகாரம் வைப்பாங்க, பட்டாசு வைப்பாங்க, அதுதான் வந்து காமன். ஸோ இப்போ 2 நடிகர்கள் வந்து பட்டாசும் பலகாரமும் வைக்க போறாங்க. ஒரு பஜார்ல பலகாரம், இன்னொரு பஜார்ல பட்டாசு. பட்டாசு ஓகே. ஸோ முதல்ல வந்து பலகாரம் வைக்கிறதுக்காக நம்ம விஜயகாந்த் வராரு. ஸோ கேப்டன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் கோட், கேப்டன் கோட். அதான் சாதாரண கோட் இல்ல, பிஸ்கோட். அதனாலதான் இன்னைக்கு பலகாரமும் பிஸ்கட் வாங்கலாம்னு வந்திருக்கேன், இல்ல விற்கலாம்னு வந்திருக்கேன். எப்படி ஸ்லீப் பண்ண பார்த்தீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கடையில ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாரு? அண்ணே வணக்கம். அதாவது நம்ம பாக்கியராஜ். வணக்கம் தம்பி. அதாவது சொல்லுங்க. பலகாரம் வாங்கலாம்னு வந்தேன். ஆமா தம்பி, நம்ம கடையில அது மட்டும் தான் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு முக்கியமான ஐட்டத்தை பார்த்தேன், அதை வாங்க வந்திருக்கேன். அப்படி என்ன ஐட்டத்தை தம்பி பாத்தீங்க? அந்த மாதிரி கடையில நான் போட கிடையாது. அது இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்லுங்க. என்னன்னா இந்த முருங்காய் வச்சு ஒரு பானிபூரி கிடைக்குமா? தம்பி பானிபூரி கேட்கிறாப்புல தம்பி. அதாவது நம்ம நாடு ஏற்கனவே பானிபூரினால நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பானிபூரியில் அடிப்பட்டவங்க தான் போல. அதுக்கு முருங்கைக்காய் வச்சு கேட்கிறேன். எதுக்குடா முருங்கைக்காய்? அதாவது அந்த முருங்காய் பானிபூரியை சாப்பிட்டா நான் கொஞ்சம் விறுவிறுப்பா கடன்னு. தீபாவளி அதுவும் உனக்கு என்னடா விறுவிறுப்பு? அதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு. அப்படியே அந்த மாதிரி என்கிட்ட பானிபூரி இல்ல, வேணும்னா கரிமியை கொய்தியாக்காரி போட்ட ஒரு பானிபூரி இருக்கு, சாப்பிட்டு போய். இது நல்லா இருக்கு. டேய் பானிபூரியில எது கொடுத்தாலும் சாப்பிடுறாங்க. நீங்க அந்த மாதிரி எது கேரக்டர் இட்ஸ் ஓகே தம்பி, நீங்க கிளம்பிக்கீங்க. ஓகே பாய். அவர் டான்சர் ஆஃப் தி இந்தியா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்தது எவன் வரான்னு தெரியல. வாங்க. உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? அந்த ரெடி கிங்ஸ் தம்பி வாங்க. உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க உண்மையே சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா கொண்டாட்டி பலகாரம் செஞ்சு சோம்பேறிப்பட்டு அந்த கடைக்கு வந்து பலகாரம் வாங்க சொன்னிச்சு, அதான் பலகாரம் வாங்க வந்தேன். அதுதான் எனக்கு தெரியுமே. அதான் உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா ஹஸ்பண்டுக்கும் இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. உனக்கு என்ன மாதிரியான பிஸ்கட் வேணும்? உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? தம்பி உண்மையை மட்டும் சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஒன்லி லைக் தி ட்ரூத். எனக்கு இந்த முறுக்கு, அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் இந்த மிக்சரு, இது எல்லாமே சேர்த்து வேணும். தம்பி இதெல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் சொல்லும் போது வாய் எங்கேயோ போயிட்டு வருது. அதனால இதெல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது உனக்கு. நான் உனக்கு வியாபாரம் மாட்டேனா? இதுக்கோசரம் உனக்கு திருச்சி அவனை தெரியும் கூட்டு வர முடியும்? சும்மா காண்டி எடுத்துறவனே. தம்பி சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ட்ரிஷா கூட போயிட்டு மட்ட சாங் டான்ஸ் ஆடிடுவாங்க. லேட்டர் ஐ வில் see you. ஓகே. ஓ நீ அப்படி வரியா? தம்பி நான் இப்படி வந்தேன் அப்படியே பேருங்க. ஓகே. அடுத்தது எவன் வந்து நம்மள டான்ஸ் பண்ண போறான்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் கோனா பி சியா நிக்கிறோம். வாங்க. கிருஷ்ணா அவளாச்சு கோட்டா டமன்ஸ். தம்பி அந்த மூணு மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு மாதிரி இப்ப இதுமே வருது. உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா பழக்கார வாங்க சொன்னாங்க, அதான் பழக்கார நிறைய மாதிரி இருக்கு. பச்சை இட்லி பச்சை. ஓ எப்படி சொல்றீங்க? தம்பி யாரு? என்னதான் ஏதோ மரியாதையா கூப்பிடுறாரு. போயிட்டு வந்தாரா? எஸ். 5 பேர் தப்பு பண்ணா தப்பா இல்லையா? தம்பி அது ஒரு மாதிரி பெரிய தப்பா எனக்கு தெரியல. இது ஒரு 3 பேர் 3 விதமான பழக்கார வித்தா தப்பா இல்லையா? தம்பி இட்ஸ் 3 people inside the room of the 3 people ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா இருக்கும். இதுவே ஒரு 10 விதமான பழக்கார வித்தா தப்பா இல்லையா? Thambi, it's very wrong. You see, 1% of the 10% you call the gang of the bomb. We don't do it, okay? I'm very decent, Thambi. சார் என்ன சார் பழக்கம்லாம் வைக்கிறீங்க? எனக்கு அச்சு முறுக்கு மட்டும் கொடுங்க சார். எனக்கு அதிரசம் சார். அச்சு முறுக்கு மட்டும் சார். அதிரசம். தம்பி கொஞ்சம் நீ என்ன முக்கினாலும் பேமெண்ட் அவ்வளோதான். ஓகே. மூஞ்ச மட்டும் அப்படி செய்யாம எஸ்கேப் ஆயிடும். அப்ப நான் வரேன். பேமெண்ட் போயாச்சு. ஆயிங்க. பட் கடைசியா நம்ம கடைக்கு சூப்பர் ஸ்டார் வரேன்னு சொல்லியிருந்தாரு. Where is the superstar? This is the BGM because no budget. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். போன வாரம் தாய்லாந்துக்கு போனானுங்க. நான் அதை எப்படி சொல்லுது? எஸ்
தப்பு என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. அந்த தாய் மசாஜ்ல நீ விளையாட்ட விளையாட்டு உங்க அப்பா விளையாட்ட விளையாட்டு எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அட பாவி என்பார்கள், தப்பாக எண்ணாதே. தப்பு பண்ணதெல்லாம் இவனுங்க, நம்ம தப்பா எண்ணக்கூடாதான். எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாதே. நீ ரஜினி வயசு கொள்ளாத அந்த வயசு. சோறு உண்டு, சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா தம்பி, டயலாக் ரெண்டா போது நீ அந்த சைடு போடா. முடிச்சலாம்ப்பா. எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டேட் கோ டு தி பட்டாசு கடை. எஸ், ஓகே, பட்டாசு கடைக்கு போயிடலாமா? சூப்பர். என் இனிய தமிழ் மக்களை, உங்கள் பாசத்துக்குரிய பாரதராஜா பேசுகிறேன். டேய் தம்பி, இங்க இருக்கிறது எல்லாம் 2K கிட்ஸ். இவனுக்கு யுவன் சங்கர் ராஜா யாருன்னே தெரியாது. நீ பார்த்துருச்சா? எஸ் தம்பி, தொண்டை கட்டி தம்பி வித் விகனேஷ் வாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான பட்டாசு கமச்சல்மே சார், யூ see சார், Okay. ஒரு பட்டாசு கொளுத்துனோடனே ஆல் த தமன் கேர்ள்ஸ்லாம் என்ன லுக்கிங் சார். அந்த மாதிரி ஒரு பட்டாசு கொடுத்தீங்கன்னா ஜாலியாக போயிடும். தம்பி சூப்பர் தம்பி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பட்டாசு வெடிச்சா எல்லா கேர்ள்ஸும் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் எல்லா கேர்ள்ஸ் வீட்லேயும் போயிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. ஐயோ, யாருப்பா நீ இவ்வளோ டேலண்டடாக இருக்கிற? நீ கொடுக்குற ஐடியா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவோம். தம்பி நீங்கள் கேட்குற கேள்வி அப்படிதான் இருக்கு தம்பி. எல்லா கேர்ள்ஸும் திரும்பி பார்க்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் எல்லாம் உட்காரணும். சார், நான் போயிட்டு வரேன் சார். என்ன சொல்லு ஜெஸ்ஸி சொல்றேன். எனக்கு என்ன இந்த தம்பிக்கு லோக்கப்னு சொல்லுது. இருந்தாலும் பரவாயில்ல, போங்க. அடுத்து யார் வர? கமான் சார் வாங்க. மிஸ்டர் பிரகாஷ், லாங் டைம் நோ சி. ஹவ் ஆர் யூ? கோட்டை வாசல் கோவில் வாசல் வரைக்கும் கால் பண்ணியிருக்கேன். சாரி மிஸ்டர் பிரகாஷ், கோட்டை வாசல்லேருந்து கோயில் வாசல் வரைக்கும் பலகாரம் நான் வச்சிருக்கேன். அது பட்டாசு வச்சிருக்கேன். எஸ், அதான் தம்பி சூப்பர். எனக்கு வேற மாதிரி ஒரு பட்டாசு அது என்ன மாதிரி தருமா? எந்த மாதிரி பட்டாசு நீங்க? கமான் சரம். அது பத்த வைக்கணும், வெடிக்கணும், ஆனா சத்தம் வரக்கூடாது. சூப்பர் தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் சொல்யூஷன். அதாவது நீங்க பட்டாசு கொளுத்தணும். கொளுத்துனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க, பட்டாசு வெடிக்காது, சத்தம் வராது. அது பேர் புஷ்பானம். புஷ்பாவனமோ பூங்காவனமோ எதுவா இருந்தாலும் பட்டாசு அப்புறமா போய் வாங்கிக்க. இல்லாட்டி பக்கத்து கடையில் சூப்பரான ஒரு பட்டாசு பக்கத்து கடையில் இருக்கா? சூப்பர், வாவ், சலோ, ஐ லவ் யூ. இந்த மாதிரி போனுச்சுன்னா என் பிசினஸ் என்னத்துக்கு வரும்னு தெரியல. அடுத்து யார்? கமான் தம்பி. ஜி சூப்பர், ஜி சாமி. பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 நான் ஹோஸ்ட். ஜி வேற ஒரு பட்டாசு நேரம் குந்தா வீட்டுக்கு போறோம். 10 வைக்கிறோம், கூமன் ஜாண்டர். தம்பி சூப்பர். குமுதா வந்து பட்டாசு வெடிக்கணும். ஜி ஆமா ஜி. எந்த மாதிரி பட்டாசு நீங்க எதிர்பார்க்குறீங்க? சார் லட்சுமி சார். லட்சுமி, ஃபேண்டாஸ்டிக். லட்சுமி சார், அதாவது பட்டாசு வெடிச்சா லட்சுமி, அதாவது காசு வரணும். எஸ், ஐயோ ஆமா ஜி. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பட்டாசு வெடிச்சு லட்சுமி வரணும்னா நீங்க கொஞ்சம் லட்சுமியை செலவு பண்ணணும். ஐயோ எஸ் ஜி, காசு உட்கார்ந்தேன். அவன வீட்டுக்கு காசு தந்துட்டா. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டெக்னிக் தான். சின்ன வயசுலேருந்து முன்னிலேருந்து நான் அந்த டெக்னிக் பண்ணியிருக்கேன். போங்க, குமுதா கிட்ட போயிட்டு சூப்பராக அந்த காசை வாங்கிட்டு வாங்க. லட்சுமி இஸ் வெயிட்டிங். ஜி பட்டா ஜி சூப்பர். நான் ஹாப்பி. எஸ், ஓகே. அடுத்து கமான் பட்டாசு கடை க்ளோஸ் பண்ண போகிறேன். கமான் ரோலக்ஸ் ஆல் கோல். தம்பி நீ கொஞ்சம் இரு தள்ளி. ஓகே, இந்த பேப்பர்ல 5 பட்டாசு பேர் இருக்கு. சூப்பர் தம்பி. இந்த பட்டாசு போட்டவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எங்க தம்பி இந்த லிஸ்ட்டை கொடுங்க. ஓகே, இந்த பட்டாசுலாம் பார்த்தா ஜஸ்ட் 50 ரிங்கிட் தான். இதுல ஏது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்? கமான் தம்பி, நீங்க அப்படியே கிளம்பிட்டு போய் ஒன்றும் வேண்டாம், பட்டாசே வேண்டாம். லாஸ்டா யார் வர? கமான். இல்ல ஏதோ சுழுவார் கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். I know your voice. ஓ, மிஸ் ரகுவரன். ஓ, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, கமான். யார் பிரகாஷ் ஆச்சு கடைக்கு அமைச்சது. அங்க வந்து என்னென்னமோ பட்டாசு எல்லாருக்கும் தெரியல. Super. எத்தனை பேருக்கு சன்லைட் படாத இடத்தெல்லாம் பாம்பு வச்சு வச்சிருக்கேன். கேட்டு சூப்பர் தம்பி. சன்லைட் படாத இடத்துல பாவம் வைக்க கூடாது. சன்லைட் படுற இடத்துல தான் வைக்கணும்.
எஸ். சரி, இப்போ நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க. யூ நோ, ஐ நோ, வி எவ்ரிபடி நோ. ஓகே. நிறைய பட்டாசு இருக்கும் சார். ஆமா தம்பி, நம்ம கிட்ட என்ன பட்டாசு வச்சிருக்கீங்க எனக்கு மக்களுக்கு தெரிஞ்சா. சூப்பர் தம்பி. இப்போ லிஸ்ட் போடுறோம் பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சன் பட்டாஸ், டாக்கி அண்ணன் பட்டாஸ், உருமி பட்டாஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பட்டாஸ். என்ன இது பட்டாசு இவ்வளோ வெரைட்டி ஆமா, வச்சிருக்கீங்க? லேட்டஸ்ட் மாடல் 2024. Okay, now I want to know what is the LJ பட்டாசு? மைக்கேல் ஜாக்சன் பட்டாஸ். Yes. இப்போ பாருங்க. இதுதான் வந்து அந்த மைக்கேல் ஜாக்சன் பட்டாஸ். இது வேற மாதிரி இருக்கு. எனக்கு என்னென்னமோ பண்ணுது. இப்ப அந்த டாக்கி பட்டாசு சொன்னாங்க. Jackie Patas. Fantastic. It's a wonderful choice for the Malaysian boys. Yeah. Okay, பாருங்க. Jackie Patas, yeah? This is the அது என்ன கடைசி எவனாவது ஏதாவது ஏத்திட்டான பின்னாடி இதெல்லாம் நீ பண்ணவே இல்லை தெரியுமா? தம்பி. வாய்ஸ் வருது. இட்ஸ் ஓகே. நானும் கவர்மெண்ட் எங்கேயோ போயிட்டேன். தம்பி, இதுல ஒரு வெரைட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சமயங்கள்ல இந்த டாக்கி பட்டாசு Okay. பாசமா பட்டாசு வெடிக்கிறவங்கள கூப்பிடும். எப்படி? இப்படி கூப்பிடும். தம்பி, இந்த ஈவென்ட் டாக்கி அந்த வராதனால இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. அது என்னது? உருவி பட்டாசு. அதையும் நான் Yes. கேட்கணும். This is the fantastic பட்டாஸ். Okay. Good selection choice. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது வந்து எல்லா இந்தியன்ஸுக்குமே பிடிக்கிற ஒரு பட்டாஸ். Okay? This is the பட்டாஸ். எந்த டிவி கேமரா நீங்க முடிச்சிருந்தா கை தட்டலாம். உயிர் போக பண்ணிட்டு இருக்கேன். This is கதிரவன் மக்களே. And this is Vigna Bulgar Elias Muthuswamy. ஸோ இதெல்லாம் ஒரு முடிவாக சொல்லிச்சு. Yes. ஏதாவது கொஞ்சம் ஓவராக பேசினா உங்க வீடு விளையாட நினச்சி மனுஷங்க மன்னிச்சு. Okay. டவுட்டு கேட்டியே என்ன? அது ஒண்ணும் இல்லைண்ணே. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். ஓகே, ரிவர்ஸ்ல வருவோம். அதாவது அந்த சுல்தானோட கதை கேட்டல. சரி. கூக்குமாக்க தோசை அடிப்பாடுங்களா? எல்லா சுல்தானுக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, எல்லாரோட பர்த்டேவும் பப்ளிக் ஹாலிடேல வருது. என்கரேஜ் பண்ணாதீங்கடா இந்த மாதிரி ஜோக்லாம். அவங்க சொன்னது என் ஸ்கிரிப்ட் நம்ம அந்த முதல்ல 4 ஸ்பீக்கர் வேலை பண்ணுதான்னு பார்க்கணும். செம்ம. Guys, make some noise for Vigna. கதிரவன் அண்ணா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், மை மென்டார்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய மெசேஜ் ஒன்றா சந்திச்சிருக்கோம். மேலே சொல்ல வேணாம் மாட்டேன், இல்லை ஏன் சார்பா சின்னதாக பிட்டா ஏன் தம்பி. பட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த தருணத்தில். நீங்கள் 2 பேரும் வந்து 2 விஷயத்தை மறந்துட்டீங்க. முதல் விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். I would like to take this moment to please acknowledge our VIP Mr. Sasidharan, the Secretary of MIC, Islam State, to join. நாங்க பெர்ஃபார்மன்ஸ் தருவோம். உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தா, ஐயா சாமிங்களா யூனிவர்சிட்டிப்பா ஏன் இப்படி. ஓகே, ஹாய் காய்ஸ். ஈவன் வந்து ஒரு வழியா சூப்பரா மிமிக்ரி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கூட அண்ணன் கதிர் இருக்காரு. முடிச்சிட்டோம். சூப்பரா இருந்துச்சான்னு தெரியல, அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். யார் நம்ம கேமராமேன் அஸ்வின். அவர் வந்து நான் யார்கிட்டையும் காட்ட மாட்டார். இந்த ஹிப்ஹாப் தமிழால ஆதி அண்ட் ஜீவா இருப்பாங்களா, அந்த மாதிரி ஜீவா அவர் பேஸ் காட்ட மாட்டார். ஸோ அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஈவன் எங்கே நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ அடுத்த ஈவன் எங்கே நடக்குது தெரியாது.
நிறைய இடத்துல நிறையவே நடக்குது. பட் நாங்கள் எங்கே போக போகிறோன்னு எங்களுக்கு எல்லாம் பேட்டா காசு தான்மா. கேமராவில் ஒரு மாதிரி அடி வைக்கிறீங்க. அதான் சரி, ஓகே. ஸோ ஃபைனலி ஸ்விக்கி கோத்தடாமன் சாரால் ஐசிஎஸ் குரலோட அந்த சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எண்ட் ஆயிடுச்சு. அவங்க தான் எங்களை கூப்பிட்டாங்க. அவங்க தான் சச்சு கிட்ட வாங்க. ஓகே, இவங்க தான் சச்சு. கதிரோட ஃப்ரெண்ட் என்ன இப்போ விக்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சூப்பர், செம்ம. ஆமாம், நீங்கள் ஏன் ஹோஸ்ட் பண்ணல? ஐ டிட் இட் பிகினிங். அண்ணே நான் பெர்ஃபார்ம் பண்ணேன், நான் டான்ஸ் ஆடினேன், ஆர்கனைஸ் பண்ணேன், எல்லாமே பண்ணணும். சரி, நம்ம தரிசினி அல்டிமேட் ஸ்டார் சர்ச்சில் இவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டு. ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் அவங்க பண்ணும்போது நான் பார்க்கல. அந்த பாட்டு பண்ணீங்களா, அந்த பாட்டு ஓப்பனிங் சாங் என்ன பாட்டு? அந்த பாட்டை பண்ண பார்த்தேன். வாவ், அவ்வளோ வந்துட்டீங்களா? ஆமாம், ஆனால் மைக்கு தான் உங்கள் கையில் கொடுக்கல. நம்ம கோரஸ் அந்த ரிஸ்கில் நம்ம பாத்ரூம் சிங்கரா? ரைட்டு. சரி, ஓகே. தரிசினி அப்புறம் கேட்ச் பண்ணுவோம் நம்ம. Bye. See you guys.